எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு, அதை பற்றி சொல்கிறீங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்க? முதல்ல இருக்கிற அனைத்து வன்னிய சொந்தங்களுக்கும் மாவீரன் காடுவெட்டியாரின் 6ஆம் ஆண்டு நினைவின் சார்பாக அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி, எங்கள் மாவீரன் எங்கேயும் போகல, எங்கள் மக்கள் மனதிலும் எல்லார் மனதிலும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். சொல்லப்போனால் வீரத்தை விதைத்த எங்கள் மாவீரன் காடுவெட்டியார் இன்றைக்கி இந்த சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி ஆர்வமாக இருக்காங்கன்னா காடுவெட்டியாரால் தான். பல இளைய தலைமுறைகளை ஒரு நல்ல வழிகாட்டுதலோட ஒரு சிறந்த கொள்கையை விதைச்சிட்டு இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் எங்கள் நீங்காமல் எங்கள் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். இன்னும் 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டுகள் கடந்தாலும் மாவீரன் புகழ் என்றும் வாழும். மாவீரன் காடுவெட்டியார் புகழ், காடுவெட்டியார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே அஞ்சாத ஒரு அஞ்சா நெஞ்சன் மாவீரன் காடுவெட்டியார். யாருக்குமே பயப்பட மாட்டார். பயங்கிறது அவர் அகராதிலே கிடையாது. பயம்னா என்னான்னு அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். இன்னொன்று சொல்ல போனால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த அந்த சத்திரியர் பரம்பரையில் வந்த மாவீரன் காடுவெட்டியார் உண்மையிலே அவருக்கு பெயருக்கு ஏற்ற மாதிரி மாவீரன் தான். இன்னும் சொல்ல போனால் அந்த காடுவெட்டிக்கு தந்த கருப்பு தங்கம் அது. இந்த வன்னிய மக்களின் நீங்காத பெரிய சொத்து அவர். புரியுதுங்களா? எத்தனை கடல் கடந்து இருந்தாலும் இந்த வன்னிய சொந்தங்கள் இன்றைக்கி அவரை நினைக்கும். கடல் கடந்து வெளிநாட்டெல்லாம் வாழ்கிற மக்கள் தான் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவர் ஒன்றை போட்டுருவாங்க. அவர் இன்னும் அவன் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மாவீரன் காடுவெட்டியார் புகழ் பல ஆண்டுகள் நிலைச்சி வாழணும். அதுபோல் நம்ம வன்னிய சொந்தங்கள் அவரோட பேரை, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நல்ல எடுத்துக்காட்டா அப்படின்னா நல்லா மேலே வளரணும். படிச்சுட்டு பட்டதாரி இந்த மாதிரி நம்ம மக்களை முன்னேற்றணும். அவர் ஆசைப்பட்டது அது ஒன்றா. நம்ம மக்கள்லாம் தருதலையாக போகாமல் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அது அரசாங்கத்தின் தவறு. மாவீரன் காடுவெட்டியார் ஒரு ஆள் போராடி என்ன பண்ணுறது? மருத்துவர் ஐயாவோட கொள்கையில் மாவீரன் காடுவெட்டியார் வந்தார். அவருக்கு கொள்கையில் இப்போ நாங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்றைக்குமே நம்ம தர்மத்தின் வழியில் போகணும், அதர்மம் பக்கம் போகாமல். அவர் பேரை கெடுக்காமல் நம்ம சொந்தங்கள்லாம் நல்ல முறையில் வளர்ந்து வரணும். மாவீரன் காடுவெட்டியார் இல்லாத மிகப்பெரிய ஒரு ஏற்றக்கூடிய மனநிலையில் இல்லை. அவர் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கெல்லாம். நம்மளை மாரி சமுதாய இளைஞர்களுக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா இன்றைக்கி எல்லா மக்களும் உணர்ந்திருப்பாங்க, காடுவெட்டியார் இல்லை, அவர் இல்லாததை நினச்சி எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க. மக்களும் புரிஞ்சுக்கிட்டு மாவீரன் காடுவெட்டியார் சொன்ன போல் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து முன்னுக்கு வரணும். மக்கள்லாம் மேலே வரணும். ஐயாவோட நினைவை எப்பயும் போற்றணும். அவரோட புகழை நம்ம மேலும் மேலும் கொண்டு செல்லணும் எல்லா இடத்துக்கும். நாளைக்கு காடுவெட்டியார்னு ஒருத்தர் மாமனிதர் 1000 வருஷம் கழிச்சு இன்றைக்கி சோழர் காலத்தை பற்றி பேசணும்னா எதுக்கு? அதுபோல் காடுவெட்டியாரை பற்றி நம்ம பேசணும், நம்ம தலைமுறைகள் வளரணும். அதனால் மாவீரன் காடுவெட்டியார் எல்லா மனசுலையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அவரை பார்க்கணும். அவர் சன்னதிக்கெலாம் போயிட்டு வந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் சின்ன புங்குனேரி பக்கத்தில், கடலூர் மாவட்டம் தான், காட்டுமன்னார் பக்கத்தில் தான் வரணும். பசங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, பார்த்தாச்சு. மனசு நிறைவாக இருக்குது. என்று பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசு. இது எப்படின்னா நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம காடுவெட்டியார் ஐயா அவரை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு தைரியமும் வந்துடுது. ஒரு மனசில் உள்ள எல்லாமும் குறைஞ்சி ஒரு புத்துணர்ச்சியாக போகிறோம் பாருங்கள். அதுதான் மாவீரன் காடுவெட்டியார். நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம எப்படி கடவுளை கும்பிட்றோமோ அது மாதிரி நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் இவர் ஒரு கடவுள் தான் அவர் மாவீரன். கண்டிப்பாக. அதனால் ஐயா சொன்ன மாதிரி ஐயா ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எப்படி காடுவெட்டியார் இருந்தாரோ அவர் கொள்கையிலே நாங்கள் மாறாமல் இருப்போம் என்றைக்கும் மாவீரன் வழியில். அவர் சொன்ன மாதிரி இப்போ பெண் பாதுகாப்பு பற்றி பேசுனதில்ல, இப்போ எப்படி ஒரு பாதுகாப்புனா அது காடுவெட்டியார் தானே. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புனா இத்தனை தலைவர்கள்லாம் இருக்காங்க, யாரையா சொல்ல முடியுமா? பெண்களுக்கு பாதுகாப்புனா காடுவெட்டியார். இன்றைக்கி இருக்காது. இன்றைக்கி எவ்வளோ கொள்ளாடிக்கிறான் தலைவருங்கிற பேரில் அவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். பெண்களுக்கு பாதுகாப்புனா அது மாவீரன் காடுவெட்டியார் மட்டும்தான். வேறு யாரும் காடுவெட்டியாரை வேறு யாரும் சொல்லவும் முடியாது. பெண் பாதுகாப்புக்கு முக்கியம் கொடுத்தது யார்? அவர் இருந்த வரை எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்காங்க பெண்கள்? பிடிச்சி வெட்டுங்கடான்னாரு. எதுக்கு? தப்பு பண்ணால் வெட்டுங்க. இன்றைக்கி எல்லாம் தலைவிரிச்சு ஆடுறானுங்க. ஒரு ஆள் இல்லைன்னு ஆளாளுக்கு நாட்டமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்ன? ஒரு நல்ல தலைவரை எழுந்துட்டு அவனெல்லாம் கொண்டாடுறோம். திட்டு பயிலவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. புரியுதுங்களா? நல்லது செய்கிறவங்களுக்கு ஏற்றுப்பாங்க. திட்டு பயிலவளுக்கு தானே போலீஸை பார்த்தா பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் காடுவெட்டியார் இல்லாத பல தலைவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நினச்சிருக்காங்க. அதுக்கான காலங்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். யார் தப்பானாலும் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் இப்போ 4 முறை 5 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் எந்த சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ எந்த தலைவருக்கு பாஞ்சிருக்கு சொல்லுங்கள்? இன்றைக்கி ஆளுக்கு பேசுகிறானா, நான் ஜெயிலுக்கு போனேன், நீ ஜெயிலுக்கு போனேன். இவர் மாரி 5 முறை போயிருக்க முடியுமா? சும்மா 10 நாள் சும்மா பெயிலில் போயிட்டு நான் இன்னும் ஜெயிலுக்கு போன மாதிரி சொல்லிட்டு தெரியுறானுங்க. என்றைக்கும் மாவீரர்னா அது காடுவெட்டியார் மட்டும்தான். காடுவெட்டியார் புகழ்னா அது காடுவெட்டியாருக்கு மட்டும்தான் உரிதானது. வேறு யாரும் அதை சொந்தம் கொட்ட முடியாது.
வளரவும் முடியாது இன்னுமே. காடு வெட்டியாருக்கு நிகர் காடு வெட்டியார் மட்டும்தான். நிரந்தர வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடு வெட்டியார் மட்டும்தான். அதனால் அவர் புகழ் என்றைக்கும் இருக்கும். மக்கள் ஏற்றுக்கிட்டு அவரை எப்பயும் வழிபடுவாங்க, கடவுளாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கும் மாவீரன் வழியில் கண்டிப்பாக நடப்போம். ஓகே, நன்றி. வேறு ஏதாவது சொல்ல இந்த அண்ணன் எங்களுக்கு மூத்தவர். நீங்கள் தான் சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல, எல்லாமே சொல்லிட்டாப்ல. சரி, ஏதாவது டைலாக் சொல்லிட்டு எடுக்கிறியா? எடுத்து